தி பாய்ஸோட காமிக்ஸ் எண்டிங்ல பார்ட் 4 இது. பார்ட் 1, 2, 3 பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணிட்டு வந்துருங்க. அண்ட் புதுசா பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் நம்ம பாய்ஸ் டீமை கொண்டது புச்சர் தான் தெரிஞ்சோன்னு நம்ம ஹியூயி புச்சரை பார்க்க வார்ட் பில்டிங் வராரு. அண்ட் அங்கதான் புச்சருமே இருக்காரு. ஹியூயை பார்த்த நம்ம புச்சர், நீ ஃபைனலா புரிஞ்சுக்கிட்ட, சூப்ஸ் அழிக்க இதுதான் வழி, உலகத்தை காப்பாத்தணும்னா சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட நம்ம ஹியூயி, நீ நம்ம ஓன் டீம்மேட்ஸே கொண்டிருக்க, இதை நீ உலகத்தை காப்பாத்துறதுக்காக பண்ணல, நீ உன் பர்சனல் ரிவெஞ்சுக்காக பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் பேசிக்கிட்டே நம்ம ஹியூயி ஓடி வந்து புச்சரை இடிச்சிடுறாரு. இடிச்சதுல 2 பேருமே பில்டிங் உடைச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க. அண்ட் கீழே விழுந்ததுல நம்ம புச்சர் பேரலைஸ் ஆயிடுறாரு. அப்படின்னா கழுத்து கீழே வேற எதுவுமே உணர்வு இல்லாம ஆயிருது. அவரால் ஜஸ்ட் பேச மட்டும் தான் முடியுது. அண்ட் அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம ஹியூயி மேல இருந்து கீழே விழுந்ததுல சைடுல உள்ள வேலியில உள்ள ராடு ஒன்னு அவர் காலில் இறங்கிடுது. 2 பேருமே ஒண்ணுமே பண்ண முடியாம அங்கேயே உட்கார்ந்துடுறாங்க. அண்ட் நம்ம புச்சர் யோசிக்கிறாரு, இதுக்கப்புறம் உயிரோட இருந்து நம்ம ஒண்ணுமே பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூயி கிட்ட ஒரு பொய் சொல்றாரு. அண்ட் இது மாதிரி நான் வர வழியில உங்க அம்மா அப்பா 2 பேரையும் கொண்டுட்டு தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹியூயி கிட்ட சொல்றாரு. அண்ட் இதை கேட்ட நம்ம ஹியூயி அது பொய்ன்னு தெரியாம ரொம்பவே கோவமாய் அவர் காலில் சொருவி இந்த ராட் எடுத்து புச்சரோட நெஞ்சிலே சொருவிடுறாரு. அண்ட் உடனே நம்ம ஹியூயி வீட்டுக்குமே கால் பண்ணி கேட்கிறாரு. பார்த்தா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே உயிரோட தான் இருக்காங்க. அண்ட் காலை கட் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாரு. நம்ம புச்சர் மூஞ்சில ஸ்மைலோட இறந்து போயிட்டாரு. அண்ட் யா கைஸ், புச்சருமே அவரோட லைஃப் இங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அண்ட் இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஹியூயி காம்பவுண்ட் வி பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடுறாரு. அண்ட் இனிமே சூப்ஸ் கிரியேட் ஆக வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரும் ஸ்டார்லைட்டும் சேர்ந்து ஒரு புது நார்மல் லைஃப் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுதான் கைஸ் தி பாய்ஸோட ஆக்சுவல் காமிக்ஸ் எண்டிங். இது மாதிரி இன்னும் நிறைய காமிக் ஸ்டோரிஸ் கேட்க நம்ம காமிக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.